உண்மைதான். திமுக அணி இன்னைக்கு வரைக்கும் வளரல. 1967 ஆனந்த விடனில் ஒரு கார்ட்டூன் போட்டாங்க. 13 கழுதைகளை திமுக நோக்கி, அதாவது அண்ணா வந்து 13 கழுதைகளில் உட்காந்துக்கிட்டு அவரு பின்னாடி அந்த 13 கட்சியினுடைய தலைவர்களும் கழுதை மேலே உட்காந்து கோட்டையை நோக்கி போறதா ஒரு கார்ட்டூன் போட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த 13 கழுதை அப்படியே இருக்கு. சரி, நீங்க கட்சிகள் அப்படி சொல்லாதீங்க ஐயா. உதாரணத்துக்கு சொல்றாங்க. ஏன் அந்த 13 கழுதைகள் அப்படியே இருக்கு. இப்போ வந்து கருத்து கணிப்புல நாடாளுமன்ற தேர்தல் இப்போது நடந்தால் திமுக அணி முன்னிலை பெறும். இதுதான் கருத்து கணிப்பு இப்போ சொல்லுது. நாடாளுமன்ற தேர்தல் வந்து என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கான கருத்து கணிப்பு தமிழகத்தில் இருக்கிற 39 தொகுதிகளில் 36 திமுக அணி ஜெயிச்சிடும். ஒருவேளை சட்டப்பேரவை தேர்தல் வந்தாலும் திமுக அணி தான் மீண்டும் ஜெயிக்கும். மீண்டும் திரு ஸ்டாலின் முதல்வர் ஆவார். திமுகவை இன்னைக்கு அசைக்க முடியாதுல்ல? இன்னைக்கு அசைக்க முடியாதா? ஏன் நாளைக்கு அசைக்கலாமா? இல்லை, இன்னைக்கு ரொம்ப வலுவா இருக்குல்ல. அது என்ன, உலகத்துல எவ்வளோ பேரரசுகள்லாம் விழுந்திருக்கு. துரோகத்தினாலேயோ போர்னாலேயோ. இவங்க என்ன அவ்வளோ பெரிய அரசு கட்டமைச்சு வச்சு மிகப்பெரிய கூட்டணியா இருக்கு. திமுக அரசோடைய நலத்திட்டங்கள் மக்கள்கிட்ட பேச, அதுதான் சொல்றேன். அது வளராத ஒரு கட்சி. இவங்க கலாச்சாங்க மோடியின் தாடி தான் வளர்ந்தது கொரோனாலண்டு. உண்மைதான். திமுக அணி இன்னைக்கு வரைக்கும் வளரல. 1967 ஆனந்த விடனில் ஒரு கார்ட்டூன் போட்டாங்க. 13 கழுதைகளை திமுக நோக்கி, அதாவது அண்ணா வந்து 13 கழுதைகளில் உட்காந்துக்கிட்டு அவரு பின்னாடி அந்த 13 கட்சியினுடைய தலைவர்களும் கழுதை மேலே உட்காந்து கோட்டையை நோக்கி போறதா ஒரு கார்ட்டூன் போட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த 13 கழுதை அப்படியே இருக்கு. சரி, நீங்க கட்சிகள் அப்படி சொல்லாதீங்க ஐயா. உதாரணத்துக்கு சொல்றாங்க. ஏன் அந்த 13 கழுதைகள் அப்படியே இருக்கு. திமுக இன்னும் வளரல. இன்னும் இந்த சின்ன சின்ன அமைப்பு, இந்த தெருமுனை கூட்டம் அமைப்புலாம் வச்சிருப்பாங்கல்ல, இவங்க எல்லாரும் சேர்த்துக்கிட்டு திமுக நடந்துட்டு தான் இருக்கு. எப்படா இவங்க எல்லாரும் தள்ளி விட்டு நம்ம தனியா நின்று நம்ம பெரும்பான்மையை காமிப்போம் அப்படின்னு கிடையாது. இன்னும் தனியா இன்னும் எத்தனை கூட்டணி? எந்த கட்சியை தனியா நிக்குது? நான் நிக்குது. வேற வழி இல்லையே. வேற வழி இல்லையா? அவர் எத்தனை பேர் கூப்பிடுறாங்களே, இல்லைன்னு சொல்ல முடியுமா? 8% வாங்கின ஒருத்தர் எப்படிங்க வேணான்னு எந்த கட்சியை சொல்லும்? அங்கீகாரம் வாங்கினவர் எப்படிங்க வேணான்னு சொல்லும்? திமுக இன்னைக்கு வரைக்கும் ஒரு லெட்டர் பேட் கட்சி தான். நான் அடிச்சு சொல்ல திமுக லெட்டர் பேட் கட்சி தான். தைரியமா இருந்தா தனியா நிக்க சொல்லுங்க. நீங்க நகைச்சுவையா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நகைச்சுவை பேசிருக்கீங்க. நகைச்சுவை இல்ல, லெட்டர் பேட் கட்சி தான். ஆட்சி செய்த கட்சி பல முறை ஆட்சி செய்து. எப்படி ஆட்சி செஞ்சது? திமுக கூட்டணியில் ஆட்சி செஞ்சது. தைரியமா இருந்தா தில்லு இருந்தா நிக்க சொல்லுங்க பாப்போம். இல்ல, எல்லா கட்சியும் தேசிய காங்கிரஸ் அப்படி நிக்குது, பிஜேபி நிக்குது, திரிணாமுல் காங்கிரஸ் நிக்குது, இடதுசாரிகள் எல்லாருமே கூட்டணி அமைச்சு தான் நிக்கிறாங்க. அது தெலுங்கு தேசமா இருக்கட்டும், இல்ல மத்த கட்சிகள் இருக்கட்டும், எல்லாமே கூட்டணி அமைச்சு தான் நிக்கிறாங்க. நீங்க திமுக மட்டும் குறை சொல்ல முடியாது. எந்த கட்சி தான் தனியா நிக்குது? ஐயா, 2014-16 அம்மையா ஜெயலலிதா அவர்கள் 234 தொகுதியிலும் தனியா நின்னாங்க. அதுல 234 அவுட் ஆஃப் 175 ஜெயிச்சாங்களா இல்லையா? அது ஒரு வெற்றி பெற்றாங்களா இல்லையா? அது பெரிய சாதனை. அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சி மட்டும் தான் இது வரைக்கும் 234 தொகுதிகளிலும் தனியா நிக்குது. நிக்க வைக்க தனியா ஆள் இருக்கு. ஆள் இருக்கிறதே பெரிய விஷயம். ஆள் இருக்கு. 234 தொகுதியிலையும் நிக்க வைக்க ஆள் இருக்கு, வலு இருக்கு, பேசுறதுக்குன்னு ஒரு தலைவர் இருக்கான். கூப்பிட்டா எல்லாரும் அணிதிரண்டு வர தயாரா இருக்காங்க. ஒரு தேர்தல் நிக்கிற ஆளு அடுத்த தேர்தல் கட்சியில இருக்க மாட்டேங்கிறாரு. நாம் தமிழர் தான் எத்தனையோ தொகுதிகள்ல வேட்பாளர் இன்னொரு அடுத்த தேர்தலுக்கு கட்சியிலே இருக்க மாட்டேங்கிறாங்களே. அப்பத்துல இருந்து இருக்கவங்க இருக்காங்களேங்க ஐயா. என்ன ஐயா, நிறைய தொகுதிகள் இடம் மாறிடுறாங்க. இடம் மாறதாங்க ஐயா செய்வாங்க. நாங்க என்ன திமுகவா? ஒரு ஸ்டாலின் நிப்பாரு, முதல்ல கலைஞர் வருவாரு. கட்சியை மாறிடுறாங்க சொல்றேன் ஐயா. இதெல்லாம் ஐயா தியாகி செந்தில் பாலாஜி அவர்கள் அதிமுக இருந்து திமுக வந்தாங்களா இல்லையா? ஐயா துரைசாமி அவர்கள் திமுக இருந்தாரு, திமுக இருந்து பிஜேபி போனாரா இல்லையா? இத்தனைக்கு திமுக என்ன மாதிரி கட்சி? நாங்கள் பகுத்தறிவாளர்கள், சமத்துவர்கள், சகோதரத்துவம் பேசக்கூடியவர்கள்னு உருட்டி விடுற கட்சி. அந்த கட்சிக்கு எதிராக ஒரு கட்சி போய் சேர்ந்தாரா இல்லையா? இதெல்லாம் அரசியல் சாதாரணங்க ஐயா. அதெல்லாம் நீங்க உங்களால சொல்ல முடியாது. அப்படி போலாங்கிறீங்க. இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டுல வளராத ஒரு குட்டி கட்சினா திமுக.